ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹெல்லண்டர்ஸுடைய அடுத்த வீடியோவில் வந்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 இஷ்யூஸுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். வேறு லெவலில் சும்மா தெரிக்க போகுது. கூடுதலாக ஒரு சில கேரக்டர்ஸ் வரதையும் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் சின்ன ஒரு கேமியா ப்ளே பண்ணிட்டு போயிருக்காரு. செமையாக இருக்க போகுது. ஸோ கிளைமேக்ஸும் பயங்கரமாக இருக்க போகுது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்வல் ஸ்டோரி தான். வழக்கமான அந்த ஒரு விஷயத்துலேருந்து மாறுபட்டு ஒரு டீமன் டார்க் ஃபேண்டசி மாதிரி அட்டகாசமாக இந்த ஸ்டோரி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த பிரக்னர், அந்த டீமன், அவனுடைய ஆட்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய கப்பல்களில் அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க போல இருக்கு. நமக்கு அதை காட்டலை அப்படின்னாலுமே ஸோ ஒரு பெரிய படையாகவே இப்போ அந்த டீமன்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ பிரக்னர் இருக்கக்கூடிய அந்த டீமனை வந்து காட்டுறாங்க. கூட சில டீமன்ஸ் இருக்குது. அது எல்லாமே அதனுடைய கமாண்டர்ஸ் அது சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு டீமன்ஸ் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதில் ஒரு டீமன் வந்து பேசுது. இந்த மாதிரி கோஸ்ட் ரைடர் வந்துக்கிட்டு இருக்கான், சாசர சுப்ரீம் கூட வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஸோ அவங்களாம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் போக வேண்டிய இலக்கை வந்து அடைகிற வரைக்கும் அவங்க நம்மக்கிட்ட வரக்கூடாது. ஏன்னா இன்னொரு ஜரத்தோஸ்னால நான் வந்து வீழ்றதில், நான் வந்து தோக்கரில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த பிரக்னர் டீமன் வந்து அங்கே பேசுது. அது யாருடா ஜரத்தோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஜரத்தோஸ் அப்படிங்கிறது நம்ம டீமில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் அந்த டீமன் குறிப்பிடுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அடுத்து வேற ஒரு இடத்துல பெரஃபில் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து ஒரு கர்னல். அவருடைய ட்ரூப்ஸும் அவருடைய ஆட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பணியில் மேலும் முன்னேறி போக முடியாமல் தடுமாறிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டேங்க்ஸ் எல்லாமே அந்த உரைப்பணியில் மாட்டிட்டு அங்கே நின்றுக்குச்சு. அந்த டேங்க்ஸை கொஞ்சமாவது மூவ் பண்ணணும், நகர்த்தணும் அப்படின்னு மரங்களை வெட்டி அதுக்கு அடியில் வச்சு எப்படியாவது நகர்த்தி நம்ம வந்து போகணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து சில ட்ரூப்ஸ் எங்கேருந்தோ வந்து பணியிலேருந்து அப்படியே வராங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு உதவி தேவை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. வர்றது முன்னாடி ஒருத்த வரான், அவர் யாரும் கிடையாது, அவன் அந்த பிரக்னர், டீமனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த பிரக்னர் தான். பட் அந்த டீமன் ஃபார்மில் இல்லை, சாதாரண ஒரு ஹியூமன் ஃபார்மில் சாதாரணமாக தான் வரான். அவன் வந்து அந்த கர்னல் கிட்ட பேசுகிறான். நான் தான் ஃபெலிக்ஸ் பிரக்னர், நான் ரீசெண்டாக வேற ஒரு சண்டையில் ஈடுபட்டுட்டு இப்போ தான் திரும்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, ஓ பிரக்னர் நீ தானா? என்னுடைய ஐயர் கமாண்டர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன உதவி வேணாலுமே அது எல்லாமே செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தான் நமக்கு புரியுது அவங்களும் நாஜிஸ் தான் அப்படிங்கிறது. ஸோ இது மூலமாக அந்த கர்னல் வந்து அந்த பிரக்னருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வேறு சில சிக்கல்கள் இருக்குது. அதாவது இப்போ நம்மளால் இந்த இடத்தோட்டு நகரவே முடியாது, நானே ஹெல்ப் பண்ண நினச்சால முடியாது. ஏன்னா ஆர்மி டேக்ஸ் எல்லாமே இந்த பணியில் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த கர்னல் தவிச்சு போயிருக்கும் பொழுது, நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கேர் பண்ண வேண்டாம், எனக்கு தேவையானது நீங்களும் உங்களுடைய ஆட்களும் தான், குறிப்பாக உங்களுடைய சதையும் ரத்தமும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரக்னரும் அவனுடைய ஆட்களும் அந்த சோல்ஜர்ஸை வந்து அங்கேயே கடிச்சு குதிரி அவங்களுடைய ஆட்களை வந்து அங்கே மாற்றுறாங்க. ஸோ நீங்கள் எங்களுக்கு இந்த வகையில் தான் மிகப்பெரிய அளவு உதவியாக இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் புது ஒரு உருமாற்றத்துக்கு வேற ஒரு ஃபார்முக்கு வர போகிறீங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிங்க, புது பவரை ஏற்றுக்குங்க அப்படின்னு பிரக்னர் அந்த கர்னல்கிட்ட சொல்லிவிட்டு அவனையுமே கொன்று அவங்கள ஒரு ஆளாக மாற்றிக்கிறான். ஸோ இப்படி அவங்களுடைய படையை வந்து பெருகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கேம்ப் 20 கிராண்ட் என்னஹோலி டியூக்ளியர் ஃப்ரான்ஸில் அங்கே ஒரு பேஸ் வந்துருக்கு, ஒரு மிலிட்ரி பேஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு பைக்கில் 2 பேர் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. வரது நம்ம ஆளுங்க தான், கோஸ்ட் ரைடர், வொல்வரின், அந்த சாசர் சுப்ரீம், நிக் ஃபியூரி, பெக்கி கார்ட்டர், இவங்களாம் தான். ஸோ அவங்க அங்கே வந்துட்டு இருக்கும்போது காவலுக்கு ஒருத்தர் இருப்பான் சோல்ஜர். அவங்க சொல்லுவாங்க, அங்கேயே நில்லுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் யார், உங்களோட ஐடியை காட்டுங்க, உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லும் பொழுது, அமைதியார் சோல்ஜர், நாங்கள் தான் வந்திருக்கோம், உனக்கு தெரிஞ்ச ஆளுங்க தான் அப்படின்னு அங்கே பெக்கி கார்ட்டருமே ஆன்சர் பண்ணுறான். அப்போ எங்கிருந்த ஒரு குரல் வந்து கேட்குது, எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா, அவனுடைய வேலையை தானே செய்கிறான், எல்லாருமே அவங்களோட வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை நம்ம செஞ்சு தானே ஆகணும், அதே மாதிரி தான் அந்த சோல்ஜரனுடைய வேலையை செய்கிறா அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு நபர் வராரு. யாரான்னு பார்த்தா கேப்டன். ஸோ கேப்டன் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பெக்கி கார்ட்டர்கிட்ட தான் பேசுகிறாரு. ஸோ ஏஜென்ட் கார்ட்டர், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, கூட இருக்கவங்க இவங்க எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான வேலைக்காக தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க, நாங்களாம் ஒன்று சேர்ந்துருக்கோம், இது சம்மந்தமாக நம்மளுடைய கமாண்டர் கர்னல் பிலிப்ஸ் கிட்ட பேசணும், நாம இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெக்கி கார்ட்டர் வந்து சொல்கிறோம். ஓகேங்கிற மாதிரி கேப்டன் எடுத்துக்கிறாரு. அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு, ஒரு பைக்கில் லோகன் கிட்ட பார்த்தோன்னே அவர் கூப்பிடுறாரு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பக்கத்தில் இருந்த நம்ம ரொமேரியோ கோஸ்ட் அவர் பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறா. அப்படி நான் பார்க்கறது கனவா இல்லை நனவா, அது உண்மையிலுமே
ஆமாம் கேப்டன் அமெரிக்கா தான். ஸோ ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடையாமல் ஆர்வத்தில் ஏதாவது பண்ணாமல் வா உள்ளே போகலாம், நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் கமாண்டர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ண போகிறார், எப்படி கோவப்பட போகிறாரு, அதை நம்புவாரா இல்லையா அப்படிங்கிறலாம் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளேயுமே போயிடுறாங்க. ஸோ அந்த டென்ட்டுக்குள்ளே ரொமேரியோவும் லோகனும் கிடையாது, அங்கே இருக்கிறது நிக் ஃபியூரி, பெகி கார்ட்டர், அந்த சாசர் சுப்ரீம் இவங்கெல்லாம் தான். ஸோ அவங்களுடைய கமாண்டர் தான் அங்கே பேசிகிட்டு இருக்காரு, கோமாவே பேசுறாரு. பக்கத்தில் நம்ம கேப்புமே இருக்காரு. ஸோ அந்த கமாண்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் தேவை, டீட்டெயில்ஸ் தேவை, எந்த ஒரு ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் குண்டுகளுமே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போன இரவு அந்த பீச்சில் கிட்டத்தட்ட லேண்ட் ஆகக்கூடிய அந்த நிறைய சோல்ஜர்ஸ் விளையாடக்கூடிய அந்த கப்பல்கள், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்கள எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல, வெறும் கப்பல்கள் மட்டும்தான் இருந்திருக்குது. நம்மளுடைய அடுத்த வந்த கெரியர்ஸுமே பனியில் ஸ்டக்காகி நின்றுச்சு. அங்கேயும் யாரும் இல்லை, பனி வந்து ரொம்பவே மோசமாகிட்டு இந்த இடத்த வந்து மோசமாகிட்டு இருக்குது. போகிற போக்க பார்த்தா வடக்கு மாதிரி பிரான்ஸ் வந்து மாறிடும் போல இருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே விளக்கங்கள் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன தரப்போகிறீங்க, நிக் நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த கர்னல் வந்து கேட்குறாரு. அப்போ நிக் ஃபியூரி, சாசர் சுப்ரீம், ஜெரடஸ் நீங்களே சொல்லிருங்களே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னோடனே அவர் அங்கே பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நாசி கேப்டன் அவனுடைய பேர் வந்து ஃபெலிக்ஸ் பிரக்னர். போன வருஷம் ரஷ்யாவில் அவன் இருந்திருக்கிறான். அப்போ ஒரு அன்ஹாலோடு திங்னால பாதிக்கப்பட்டிருக்கான், அதாவது புனிதமற்ற ஒரு விஷயத்தினால அவன் ஆட்கொள்ளப்பட்டிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம், நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கர்னல் கேட்குறாரு. இந்த புனிதமற்ற விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வர்றது அது ஒரு டீமன். இந்த டீமனை உருவாக்குனது ஒரு ஆணாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். ஸோ அலெக்சாண்ட்ரா நைட் பிரிஞ்சர் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய பெண், அவள் வந்து ஒரு டீமன் மேலே காதல் கொண்டிருக்கா. அந்த டீமன் வந்து அவள் விரும்பியிருக்கா. அதனால அந்த டீமனுக்கு எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்கான். அதாவது அங்கே வில்லேஜில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள், அங்கே வளரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க, இது எல்லாமே அந்த டீமனுக்கு இறையாக வந்து ஒரு பலியாக வந்து இவன் வந்து கொடுத்துருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச இந்த ஊர் மக்கள் எல்லாமே அவள் வந்து சபிக்கப்பட்டவ, சூனியக்காரி, ஆக்சுவலாக ஒரு சூனியக்காரி தான், அந்த சூனியக்காரி தான் அந்த ஒரு டீமன், ஒரு சாத்தானுக்கு வந்து வழிபட்டிருக்கான், அந்த சாத்தான் மீது வந்து காதல் கொண்டிருக்கான். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சோடனே அந்த சூனியக்காரி அந்த மக்கள் எல்லாருமே ஒரு மரத்தில் கட்டி நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. அப்போ ரொம்ப கதறிக்கிட்டே உதவி கேட்டிருக்கா. ஸோ தான் விரும்பின அந்த டீமன் வந்து ஹெல்ப்புக்கு வரணும் அப்படின்னு அவன் கேட்டிருக்கா. ஆனால் அந்த டீமன் வந்து கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அவள் கொடூரமான முறையில் அங்கே இறந்து போயிட்டான். அவள் வயிற்றுல ஒரு குழந்தை இருந்திருக்கும் போல இருக்கு, அந்த குழந்தையுமே அதோட சேர்ந்து இறந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி கொடூரமான முறையில் அவங்க இறந்ததுனால பழி வாங்கணும் அப்படிங்கிற அவளுடைய எண்ணம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கும். நாள் போக போக அந்த விஷயம், அந்த புதைக்கப்பட்ட இடம் வந்து அவளுடைய மோசமான எண்ணங்களாலும் தான் கொடூரமாக இறந்த அந்த கூறுகளாலையுமே ஆட்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த இடம் வந்து பிற்காலத்தில் யாருமே அந்த இடத்துக்கு போல தடை செய்யப்பட்டுருச்சு. அங்கே போனாலே ஆபத்து, பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால யாருமே இங்கே போகல. ஸோ இப்படி சில ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அப்படி அந்த இடத்த தெரியாமல் கடக்கும் பொழுது தான் இந்த பர்க்னர் அப்படிங்கிற அந்த கேப்டன், அந்த சோல்ஜர் வந்து அந்த டீமோனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கான். இப்படின்னு ஜெரடோஸ் வந்து ஒரு விளக்கத்தை வந்து அந்த கர்னல்கிட்ட கொடுத்துட்டு கூடிய அதே சமயத்தில் வெளியில் லோகனும் அந்த ரொமேரியோவும் இருக்கிறாங்க. லோகனை வந்து அப்படியே ரிஸ்க் எடுத்துகிட்டு இருப்பார் போல, தூங்கிட்டு இருப்பார் போல இருக்கு. அப்போ தூரத்தில் யாரோ சத்தம் போகிற சவுண்டு கேட்குதுன்னு ரொமேரியோ திரும்பி பார்க்குறா. அப்படி அங்கே ஒரு சின்ன பையன் வந்து ஏதோ மனசில் நினச்சிட்டு திட்டிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ஹே கிட், உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொமேரியோ பக்கத்தில் வந்து அங்கே பேசுகிறாரு. அதுக்கு அவன் வினோதமான ஒரு பதில் சொல்கிறான். நான் வச்சிருந்த காதுகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. என்னது காதுகளை? நீ என்ன சொல்ல வர, நீ பேசுறதே வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொமேரியோவும் ஆச்சரியமாக கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், ஸோ அந்த சின்ன பையன் வந்து அவனும் போரில் தான் இருப்பான் போல இருக்கான், அவனும் சில சண்டைகளுக்கெல்லாம் போயிருக்கான். அப்படி போகும்பொழுது நாஜிக்கெல்லாம் இவனுமே கொண்டிருக்கான். கொன்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்கள கொண்டுட்டா அப்படிங்கிறதுக்கான அந்த அடையாளத்துக்காக என்ன பண்ணுறேன்னா அவங்களுடைய காதுகளை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவானாமா. இப்படிப்பட்ட கொடூரமான செயல், மோசமான செயல்களை இந்த வயசுலேயே அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த விஷயத்த ரொமேரியோ கிட்ட சொல்லும் பொழுது அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. நீ எதுக்காக இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு ரொமேரியோ கொஞ்சம் அறிவுரை சொல்கிற மாதிரி பேசும்பொழுது அது அந்த பையனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. நான் அவங்களை கொண்டிருக்கேன், நான் அவங்களுடைய காதுகளை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது எல்லாமே என்னோடது, அதை எப்படி அவங்க எங்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கோவப்படுறான். அப்போ தான் ரொமேரியோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீ வந்து நீ பேசுகிறத வச்சு பார்க்கும்பொழுது நீ வந்து கேப்டன் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள் தானே, நீ அவன் தானே, ஆமாம் உன்னுடைய பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொமேரியோ கேட்குற. அப்படி அதுக்கு அந்த பையன் வந்து எதுவுமே பேசலை. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியல. திரும்ப அந்த டென்ட்டுக்குள்ளே வந்து காட்டுறாங்க. கர்னல் வந்து பேசுகிறாரு. ஸோ நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே தான், இதை நான் நம்பாததெல்லாம் இப்போ இங்கே முக்கியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய உதவி என்னால் இப்போதைக்கு செய்ய முடியாது. குறிப்பாக கேப்டனை என்னால் உங்கள் கூட அனுப்ப முடியாது. நான் உங்களுக்கு 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம் தரேன். அதுக்குள்ளே இந்த பிரச்சனைகளை வந்து நீங்களே பார்த்து சரி பண்ணிக்கிங்க. ஏன்னா ஹிட்லர் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறான். அதை விட ஒரு பெரிய பிரச்சனையாக
நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இதை நீங்கள் உங்கள் வழியில் நீங்களே தான் பார்த்து சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவரு தன்னுடைய கருத்தை வந்து, அதாவது வரக்கூடிய த்ரெட் எவ்வளோ பெருசு எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம அந்த மாதிரி ஒரு பதிலை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம கேப்டனுமே என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான மூஞ்சில அவருடைய ரியாக்ஷனுமே அங்கே பார்க்க முடியுது. அப்போ அந்த சாசரஸ் சுப்ரீம் ஜெரடாஸுமே பேசுகிற அப்படி, இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்குங்க, ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். இதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிடும். நார்மண்டி ஏற்கனவே அங்கே உறைஞ்சி போய் மோசமாக அந்த இடம் வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்குது. அதை சந்திச்சா அங்கே வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாருமே இப்போ உயிரோட இல்லை. சப்போஸ் அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களை கேட்டு பார்த்துருந்தோம்னா உண்மை என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வரப்போகிற பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள எல்லாமே இப்படிங்கிறதுக்கு எல்லாமே கடந்து போயிடும். இப்படிங்கிற நேரத்துக்குள்ள அவங்க அட்லாண்டிக்கை ஈஸியாகவே கடந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி. எது எப்படியோ அவங்க போய் கர்னல்கிட்ட பேசி அவங்க நினச்ச மாதிரி சில ஆட்களை வந்து ஹெல்ப் கூப்பலாம் நினச்சிருப்பாங்க. அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இது நாமளே தான் செய்யணும், எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கவலையை வந்து அங்கே போய்கிட்டு இருக்காங்க வெளியில். அப்போ ஜெரடாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு காலத்தில் சாசரஸ் சுப்ரீமும் கோஸ்ட் ரைடரும் இந்த மாதிரியான புனிதமற்ற ஒரு சாத்தானை வந்து அழிச்சிருக்காங்க, அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு அவங்க 3 பேருமே ரொமேரியாவும் லோகனும் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கூடவே அந்த சின்ன பையனுமே இருக்கிறான். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். ஸோ நானுமே உங்க கூட சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெரடாஸ் சாசரஸ் சுப்ரீம் அதை மறுக்கிறாரு. நீ வந்து சின்ன பையன், நீ எல்லாம் இதை தலையிடக்கூடாது, சொல்கிறத கேளு பக்கி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்போ தான் தெரியுது அவன் பக்கி அப்படின்னு. கேப்டன் அமெரிக்கா கூட நீ இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு ரொமேரியா சொல்லும்பொழுது இப்போ தான் புரியுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. ஸோ கேப்டனுடைய பார்ட்னர் தான் பக்கி அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் சின்ன பையனாக வந்து நமக்கு காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஜெரடாஸ் வந்து தெளிவாக சொல்லிடுற அப்படி, என்னை பொறுத்த வரைக்கும் பசங்கன்னா ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு ஷார்ட்டான பேண்ட் போட்டுட்டு அங்கே ஒழுங்காக இருக்கணும். ஆனால் தலையில் ஷார்ட் வாங்கி குண்டடிப்பட்டு சாகிறத நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன விளாட்றீங்களா, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, நான் கண்டிப்பாக உங்கள் கூட வருவேன், சண்டைக்கு வருவேன், இதை நீங்கள் தடுக்கணும்னு நினச்சாலும் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பிடிவாதமாக இருக்கிறான். ஸோ வேற ஏதோ அவங்களே ஆடி போகிற மாதிரி ஏதோ ஒரு பதிலை சொல்லியிருப்பான் போல இருக்குது. அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல வேறு வழி இல்லை, சரி வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிடுறாங்க. வெறும் சாதாரண பையன் மட்டும் கிடையாது பக்கி. அது மட்டும் இல்லாமல் கேப்டனுக்கு பார்ட்னராக இருந்து கேப்டன் கூடயும் சில இடங்களுக்கெல்லாம் போய் சண்டை போட்டிருக்கனால அவங்களும் அப்போதைக்கு ஓகேங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஜெரடாஸான சாசரஸ் சுப்ரீமுக்கு. அதுக்கப்புறம் லேட் நைட்டில் தான் இவங்க கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த பையனையும் கூட கூட்டிகிட்டு எல்லாருமே அங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே சில குடியிருப்புகள் இருக்கும்போது அழிஞ்ச நிலையில் வந்து அங்கே இருக்குது. ஸோ பாதை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மேடான ஒரு இடமா இருக்குது. அங்கே வந்து இனிமேலும் ஜீப்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி லோகனும் ரொமேரியாவும் பைக்கில் வந்து போகிறாங்க. அப்படி போகும்பொழுது திடீர்னு நம்ம ரொமேரியாவுக்கு என்னமோ ஆகுது, அவருடைய பவர் வந்து திரும்ப வர மாதிரி இருக்குது. ஆனால் அது திடீர்னு வர மாதிரி இருக்குது. அவருக்கு கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்க முடியலடா அது இப்படி நடக்குதுங்கிற மாதிரி. அவரே எதிர்பார்க்காத நேரத்தில் அவருடைய பவர் அந்த கோஸ்ட் ஃபார்முக்கு அந்த இதுக்கு வந்துடுறாரு. அது அப்படியே தான் அவரு போய்கிட்டு இருக்காரு. ஸோ ரொமேரியா என்னதான் இப்போ அப்படி மாறி இருந்தாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. பின்னாடி இவங்களுமே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க குரோட்டஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போவாங்க போல இருக்கு. அதாவது அந்த வழியாக தான் இவங்க போய் சேர வேண்டிய அந்த பக்னரை வந்து அடைஞ்சு அவனை கொல்லணும் அல்லது அவனுடைய ஆட்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த வழியை வந்து அந்த பாதையை வந்து தேர்ந்தெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே அது போகிறதுக்குள்ளாரையே அவங்களுக்கு வேறு ஏதோ சில விஷயங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. லோகன் தான் கவனிக்கிறாரு, தரையெல்லாம் அதிருது, ஏதோ நிலநடுக்க மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அப்படி பார்த்தா தரைக்கடியில இருந்து பெரிய ஒரு உருவம், ஒரு மான்ஸ்டர் மாதிரி அங்கே வருது. ஸோ அந்த உருவத்தை பார்க்கும் பொழுதே தெரியுது மனிதர்களுடைய ஃப்ளஷ் அந்த சதையினால ஃபுல்லாகவே ஒன்றிணைக்கப்பட்டு சேர்ந்து ஒரு பெரிய உருவம், ஒரு மான்ஸ்டர் அங்கே உருவாயிருக்குது. இதுக்கு காரணம் அந்த பக்னர் தான். அவன் டீமன்ஸ்னால அந்த மனிதர்களை ஒன்று சேர்த்து இப்படி ஒரு மான்ஸ்டர் உருவாக்கி அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறான். எல்லாருமே அங்கே தாக்குறாங்க, துப்பாக்கிகளை சுடுறாங்க. அப்போ ஜெரடாஸ் சொல்கிறாரு, லோகன் என்னை கவர் பண்ணு, நான் அதை தாக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் லோகன், இதான் எனக்கான வாய்ப்பு, கிட்டத்தட்ட 100 நாஜிக்களை ஒரே நேரத்தில் கொள்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கோபமாக வெறித்தனமாக அவர் கத்திகளை எடுத்துட்டு அந்த மான்ஸ்டரை கொல்ல போகிறாரு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மனுஷனுக்கு தான் கைக்குள்ளேருந்தே கத்தி வருமே, ஏன்னா கையில் கத்தியை பிடிச்சிட்டு சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போதைக்கு நமக்கு அந்த விஷயம் புரியல. அவர் இயற்கையாகவே அவருக்கு அந்த கிளாஸ் வந்து அப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது புரியுது. கைகளில் கத்தி வச்சுட்டு தான் அவர் சண்டை போடுறாரு அப்படிங்கிறது தெரியுது.
ஸோ உல்வரின் அப்படியே பாஞ்சு போய் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறாரு. பக்கத்தில் நம்ம காட்டும் பொழுதுதான் தெரியுது சில மனிதர்களுடைய உருவங்கள் மனிதர்கள் அங்கே இருக்கிறது. ஸோ அவங்க எல்லாமே ஒன்று சேர்த்து அவங்க அந்த சதை பிண்டமாக தான் அந்த மான்ஸ்டர் வந்து அங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறது. எல்லாருமே அங்கே சொல்கிறாங்க அந்த சின்ன பையன் பக்கிக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் போல இருக்குது. அவருமே என்ஜாய் பண்ணிட்டு சுட்டுட்டு இருக்காரு. மனுஷன் லோகன் உள்ளுக்குள்ளே போய் சதைகள் எல்லாமே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. கோஸ்ட் ரைடருமே அவர் எதிர்பார்த்த நேரத்தில் அவருடைய ஃபார்முக்கு வந்திருந்தாலுமே சரியான நேரத்தில் வந்திருக்காரு. ஸோ அவருமே அங்கே அட்டாக் பண்ணுற ஆரம்பிக்கிறார். தன்னுடைய சங்கிலியெல்லாம் சுற்றி அந்த சதை எல்லாமே வெட்டி வீசுறாரு. அப்போ பக்கி அங்கே பார்க்குறான், ரொமீரோ எனக்கு லிஃப்ட் குப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கியுமே கோஸ்ட் ரைடர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் வந்து அங்கே வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு பக்கி அங்கே சண்டை போடுறான். கோஸ்ட் ரைடர் தன்னுடைய வண்டியை வேகமாக ஓட்டிட்டு அதை சுற்றி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே இவங்க கன்ஸ் மூலமாக சுட்டுக்கிட்டு அதை இதை பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஆளுக்கு அவங்க பங்குக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்கும் பொழுது மேலும் அந்த மாஸ்டரை கொல்றதுக்கு எஃபெக்டிவாக வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஜெரட்டோஸ் தன்னுடைய பவரை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஹை ஆஃப் ஆக மாட்டோம் யூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே அந்த பழைய பாடி இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருப்பாரு, அந்த ஒரு வெப்பன்ஸுக்கு ஒரு பவரை கொடுத்துருப்பாரு. அது மாதிரி அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே மதர் சக்தி மூலமாக ஒரு புது பவரை கொடுக்குறாரு. அது மூலமாக அவங்க வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறுது. அது மூலமாக அந்த மான்ஸ்டரை அவங்களால இன்னும் ஈஸியாக சுலபமாக தாக்க முடியுது. ஸோ நம்ம கோஸ்ட் ரைடரும் அந்த பின்னாடி அந்த பக்கியுமே அவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மாஸ்டர் வந்து திடீர்னு குறுக்கிடுது. அதனால் வண்டி அதில் மோதி அவங்க 2 பேருமே தூக்கி வீசப்பட்டுறாங்க. இப்போ அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து அங்கே பார்க்குறாங்க. கோஸ்ட் ரைடர் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கிறது போகணும் அப்படின்ட்டு பக்கியை வந்து அங்கேருந்து விலக்கி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ அங்கே ஒரு ஆர்மி டேங்க் இருக்கிறத நம்ம ரொமேரியோ பார்க்குறாரு. ஓகே நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே பெக்கி காட்டுற வந்த மான்ஸ்டர் வந்து தொடர்ந்து சுட்டுட்டே இருக்கும் பொழுது கீழே வந்து ஒரு ட்ரக் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் டேங்க் பெட்ரோல் டேங்க் தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ அதை வந்து ஷூட் பண்ணுறா. உள்ளே இருக்கக்கூடிய பெட்ரோல் அந்த ஆயில் எல்லாமே வெளியே லீக் ஆகி கொட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஷூட் பண்ணுறாங்க. நிக் ஃபியூரிட்ட சொல்லும் பொழுது இது நல்ல யோசனை அப்படிங்கிறது தெரியல, பட் ஓகே இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லிட்டு அவரும் சுடுறாரு. அது மூலமாக அந்த வண்டி வெடிக்குது. பெரிய ஒரு நெருப்பு வந்து அங்கே உருவாகுது. அது மூலமாக அந்த மான்ஸ்டருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. உள்ளே இருந்த சதை பிண்டங்களால் ஒன்றிணைக்கப்பட்ட அந்த மனிதர்கள் அங்கே கோரமாக அலறதை பார்க்க முடியுது. அந்த மான்ஸ்டருக்கு மேலும் அதிர்ச்சி தர வகையில் இங்கே கோஸ்ட் ரைடர் அந்த ஆர்மி டேங்கை ஓட்டிட்டு வர்றது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதுக்கு மேலே அந்த சின்ன பெருங்கியை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கி அந்த பையனுமே இருக்கிறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டரை வந்து தாக்குறாங்க. பீரங்கி அங்கே முழங்குது. அந்த ஒரு முழக்கத்திலேயே அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே பாதியாக சிதைஞ்சு போயிடுது. அங்கே அவங்க கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மான்ஸ்டர் செத்துருச்சு, எல்லாம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா உள்ளே இருந்து நம்ம லோகன் எல்லாத்தையும் சதைகளை கிழிச்சிக்கிட்டு அங்கே வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு செகண்ட் அவங்களுடைய ஆட்களே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. லோகன் நீ நல்லா தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனு அங்கே பதில் சொல்கிறான். அப்போ வழக்கம் போல் அந்த பக்கி வந்து வேடிக்கைக்காக அவங்களுடைய காதுகளை வெட்டி எடுக்கிறேன்னு அங்கே போவான். இந்த கொடூரமான விஷயம் தான் உன்கிட்ட நான் வேண்டாம்னு சொன்னேன், ஒழுங்கா எங்கே வா அப்படின்னு நிக் ஃபியூரி சொல்லும் பொழுது சரி நான் உங்கள் கூட வரதே பெரிய விஷயம் தான், நீங்கள் ஓகே சொன்னதே பெரிய விஷயம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்ட்டு அப்போதைக்கு அங்கிருந்து வந்துடுறான். அப்போ அந்த மனிதர்கள் இருப்பாங்கல்ல அதில் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க அதில் ஒரு நபர் வந்து பேசுகிறான். எங்களை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது அவங்களால அந்த டார்ச்சர் வந்து தாங்கிக்க முடியல அப்படிங்கிறது புரியுது. நிக் ஃபியூரி அங்கே சொல்கிறா அப்படி உதவியா நான் செய்யக்கூடிய ஒரு மோசமான விஷயம் அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி பக்கத்தில் இந்த பெக்கி காட்டுறதுக்கு சுத்தமாக முடியல. அந்த சதைப்பண்டங்கள் மாதிரியான அந்த விஷயங்கள் அங்கே இருக்கிறனால அதோடைய வாடை அந்த வாசனைங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது, சுவாசிக்கவும் இல்லை. ஸோ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போகணும், இதுங்களை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அழிச்சிட்டு நம்ம போய் பிரக்னரை போய் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மான்ஸ்டருக்குள்ள அந்த மனிதர்கள் வந்து அங்கே பேசுகிறாங்க. அதில் ஒருத்தன் பேசுகிறான், கால்ஃபெல். ஸோ கால்ஃபெல் தான் எங்களை அமிச்சாரு, இங்கே உங்களை தாமதப்படுத்துறது தான் அவருடைய நோக்கம், இங்கே உங்க கூட சண்டை போடுறதுக்கு காரணமே அதுதான். எல்லாமே முடிய போகுது, மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி விழ போகுது. ஸோ நீங்கள் தோத்துட்டீங்க, நீங்கள் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அதுங்க அங்கே சொல்லிட்டு இருக்குது. இதை கேட்ட ஜெரட்டோஸ் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எங்களால் என்ன செய்ய முடியும் என்ன தடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல, ஆனால் இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மனிதர்களை அந்த மனித முகங்களை வந்து சுட்டு கொள்றாரு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே கேள்வி வரும்பொழுது ஐயா பகமாட்டம் மூலமாக ஜெரட்டோஸ் வந்து சில விஷயங்களை பார்க்குறாரு. ஸோ அது இங்கிலாந்து, அங்கே ஒரு ஏர்பேஸ் வந்து இருக்குது, அங்கே ஷிப்பில் நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் வந்து அந்த இடத்துடைய பேர் வந்து டோவர். ஸோ அந்த இடத்த பிளக்னரும் அவனுடைய ஆட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டாங்க. ஸோ அவங்களையுமே தாக்கி தங்களுடைய கூட்டாளிகளாக தான் முயற்சி பண்ண போகிறாங்க. அதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஜெரட்டோஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி அவங்க ரொம்பவே நெருக்கத்தில் வந்துட்டாங்க.
நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கோம், நம்ம என்னதான் பறந்தே போனாலுமே அவங்க கிட்ட போய் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க கூட சண்டை போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாரு. ஸோ நம்ம தோத்துட்டோம், நம்ம இங்கேருந்து இப்படியே பின்வாங்கிறது தான் நல்லது, நம்ம ஃப்ரான்ஸை விட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இழந்து ஜெரட்டோஸ் வந்து அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை கேட்ட ரொமேரியோ கோவப்படுறா. அப்படி என்ன இதை எப்படி விட்டுருப்படுறா, என்னால் முடியாது, அவங்க எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, ஸோ நான் அவங்கள பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறா. அப்படி இது மூலமாக அங்கே கோஸ்ட் அந்த ஃபார்முக்கு வந்து திரும்ப மாறுறாரு. ஆனால் இந்த தடவை வந்து அவருடைய கண்ட்ரோல் இல்லை, ஏற்கனவே அவர் கண்ட்ரோல் இல்லாமல் தான் அந்த ஃபார்முக்கே வந்தார். ஆனால் இப்போவுமே ரொம்ப கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த உருவம் வந்து எடுக்கிறாரு அவர். இப்படி ரொமேரியோ மாறுறத பார்த்தா மற்ற ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் பயப்படுறாங்க. சுத்தமாகவே அவனுடைய கண்ட்ரோலில் போல இருக்கு, இது என்ன ஆக போகுது அப்படிங்க நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஃபுல்லாகவே ஒரு பெரிய உருவமாக ஒரு கோஸ்ட் ஃபார்ம் வந்து அங்கே மாறுற. அப்படி ரொமேரியோ உடம்புலேருந்து வேற ஒரு ஆன்மா அல்லது வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து அங்கே பெருசாக அவங்களுடைய கண்களுக்கு காட்சிக்கு தெரியுது. அது அங்கே பேசுது, நான் தான் ஜெரட்டோஸ், முன்னொரு காலத்தில் நீதிக்கும் நியாயத்துக்கும் நான் வந்து துணை நின்ன பக்கபலமாக இருந்தேன், ஆனால் இப்போ வந்து பழிவாங்கிற எண்ணத்தோடு சுற்றிட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து ரொமேரியோவுக்கு இதை வழங்கியிருக்கேன், இந்த கோஸ்ட் ஃபார்மை கொடுத்துருக்கேன். பழி வாங்கணும் அப்படிங்கிற அவனுடைய எண்ணம் நிறைவேறாத வரைக்குமே இது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது, அதாவது நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ நிக் ஃபியூரி அதுக்கு பதில் சொல்கிற. அப்படி என்னதான் நம்ம அந்த டீமனும் அவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாமே கொன்னாலுமே இப்போதைக்கு அது சாத்தியமில்லை, நாம் அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிற. அப்படி அப்போ அந்த ஜெரட்டோஸ் அந்த வெஞ்சன்ஸ் வந்து சில முக்கியமான விஷயங்கள் அங்கே சொல்லுது. எனக்கு தெரியுது இப்போ எல்லாருமே நீங்கள் ஒரு மோசமான கான்சிக்யூசஸில் மாட்டியிருக்கீங்க, நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் கேளுங்க. கால்ஃபெல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீமனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கான். அதாவது அந்த விச் உமன் அலெக்சாண்ட்ரா நைட் பிரிஞ்சர் இருக்கால, அவருடைய ஒரு வகையான ஸ்பான், அதாவது ஒரு மோசமான உயிரினம், ஒரு விலங்கு. ஸோ அதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதனுடைய நோக்கமே மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் எடுத்து மனிதர்கள் அழித்து கெட்ட சக்திகளால் நிரப்புறதான் அதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக ஜெரட்டோஸ் சாசர்சுமிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த ஆண்டாளோட விஷயங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னா அது எல்லாமே எரிக்கப்படணும், அவங்க எல்லாருமே சாகணும், எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெயினாக சொல்லுது. முதல்ல இதை பண்ண வேண்டிய அந்த நபரே வந்து கால்ஃபெல் தான். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கொல்றதுக்கு ஒரு கோஸ்ட் ரைடர் வந்து போதுமானது கிடையாது. டாசர், உன்னுடைய பார்வை ரொம்ப வலிமையானது தான், ஆனால் அவங்கள எதிர்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடையாது. ஆனால் என்னால் உதவி பண்ண முடியும். நீங்கள் உங்கள் ஆயுதங்களை வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா விதி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்குது. இவங்களை அழிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் என்னால் சில விஷயங்களை தர முடியும். அதாவது இந்த போர் அன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்னால் சில வாய்ப்புகளை தர முடியும். உதாரணத்துக்கு இதை பாருங்கள், என்னுடைய பவரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகனுக்கு அந்த அவருடைய கைகளில் இருந்து நெருப்பு நிறைஞ்ச அந்த கால்ஸ் வந்து வெளியில் வரதை பார்க்க முடியுது. ஸோ லோகனடா கத்தி வச்சுட்டு சண்டை போடுறாரு, அவருக்கு இயற்கையாகவே வரக்கூடிய அந்த விஷயங்கடா அப்படின்னு பார்த்தா கோஸ்ட் ரைடர் ஜெரட்டோஸ் வந்து அந்த பவர் கொடுக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஆச்சரியமாக இருக்குது. அந்த விஷயத்தை லோகனுக்கு பண்ணிட்டு மற்ற சோல்ஜர்ஸை மற்ற ஆட்கள்கிட்ட பார்த்து அந்த ஜெரட்டோஸ் வந்து அங்கே கேட்குது, பேசுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சோல்ஜர்ஸ், நீங்கள் இந்த டார்க்னஸ் இந்த இருளை அழிக்கணும்னா நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியா? உங்களுக்கு இந்த பவர் வேணுமா? நீங்கள் என்னுடைய வேட்டையர்களாக தொடர்ந்து செயல்பட போகிறீங்களா, அவங்கள அழிக்க போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெரட்டோஸ் அங்கே பேசுது, கேள்விகளை எழுக்குது. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இங்கிலாந்து அந்த டோவர் ஆர்மி அந்த ஏர்பேஸை வந்து காட்டுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட அந்த டீமனும் அந்த ஆட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இவங்களும் ஏதோ நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. இந்த பணியில் வந்து ஏதோ வருது. இது என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நம்ம பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எடுத்துட்டு சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சோல்ஜர்ஸ் எல்லாமே அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய படையோட பிளட்னரும் அவனுடைய டீமன் படையுமே அங்கே வந்துகிட்டு இருக்குது. இந்த சோல்ஜர்ஸுமே பார்த்துட்டு என்னடா அது அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அவங்களுமே சொல்கிறாங்க. அவங்களுமே சாகுறாங்க, அந்த சோல்ஜர்ஸுமே சாகுறாங்க. அவங்களுக்கு அந்த ஐஸ் தான் பெரிய பலமாக இருக்கனால ஐஸ் பனி பாலங்கள் மாதிரி, பனி கீற்றுகள் மாதிரி அது மூலமாக தாக்குறாங்க. சோல்ஜர்ஸ் வந்து அங்கே சாகுறாங்க. ஒரு டீமன் வந்து அங்கே பறந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நான் காத்திருந்தேன், எர்த்தையை நான் ஆக்கிரமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த டீமன் வந்து அங்கே சாகுது. ஏதோ ஒரு குண்டடிப்பட்டு சாகுது, யாரோ சுட்டுருக்காங்க, யார்டாது அப்படின்னு இன்னொரு டீமன் வந்து திரும்பி பார்க்குது. அதாவது அந்த டீமன் தான் பக்னர். அவன் திரும்பி பார்க்குறான். அப்போ ஒருத்தர் பேசுகிற, அப்படி வந்து சிக்கனாக போகிற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் தெரியுது அங்கே லோகன், நிக் ஃபியூரி, ரொமேரியோ, அந்த பக்கி, பெக்கி கார்ட்டர், சாசர் சுப்ரீம் வந்து ஏற்கனவே மந்திர சக்தியில் இருந்த ஒரு ஆள் தான். இப்போ என்னடானா கோஸ்ட் பவர் சேர்ந்ததுனால தாறுமாறான ஒரு கூட்டணியை வேற லெவலில் அவங்க அந்த
பயங்கரமாக நெருப்போடு அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெருப்பு தான் அந்த கெட்ட சக்தியை இருள டார்க்னஸ் அழிக்கும் அப்படிங்கிறதுனால ஜெரத்தோஸ் கொடுத்த கோஸ்ட் ரைடர் பவர் மூலமாக நெருப்போடைய மொத்த உருவமாக அவங்க அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பக்னர் டீமன் கொஞ்சம் பயப்படுது. ஸோ முதல்ல அந்த ஜெரத்தோஸை அதை வந்து கொள்ளுங்க, அவங்கள கொள்ளுங்க அப்படின்னு அந்த டீமனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த ட்ரூப்ஸ் எல்லாமே அதை செய்யறதுக்காக திரும்புகிறாங்க. ஆனால் நெருப்பு சக்திகள் மூலமாக அவங்கள வீழ்த்திட்டு அழிச்சிட்டு அவங்க முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யார் அவங்க நெருப்பில் சுட்டா ஏதோ பெரிய ஃபயர் மாதிரி வருது அப்படின்னு அந்த பக்னர் டீமன் திரும்பி பார்க்குது. அங்கே ஒரு ஃப்ளைட்டு அப்படியே தீயா எரிஞ்சுக்கிட்டு பறந்து வந்துக்கிட்டு இருக்குது. யார்டா அதை ஓட்டிட்டு வரான்னு பார்த்தா நம்ம மெயின் கோஸ்ட் ரைடர் ரொமேரியோ தான். நாங்கள் உங்களை நரகத்துக்கு அனுப்புறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த இடத்துல சோல்ஜர்ஸ்க்கு எல்லாமே ஒரு புது நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லலாம் அவங்க வந்தது மூலமாக. அதனால ஸோ இந்த பேஸ் நம்ம விட்டு கொடுக்காது, தொடர்ந்து போராடும் அப்படின்னு அவங்களுமே அந்த டீமன் சோல்ஜர்ஸை எடுத்து சண்டை போடுறாங்க, சுட்டு கொள்றாங்க. இதுக்கடையில் ஃபயர் பவர் மூலமாக நம்ம ஆட்களும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்னர் டீமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு கமாண்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த டீமன்ஸ் எல்லாமே அங்கே சுட்டு வீழ்த்தப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல சாசர் ஜெரடோஸும் அந்த ஃபியூரியா அங்கே சண்டை போட்டு இருக்காங்க, சுட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெரடோஸ் வந்து சொல்கிறாரு, நமக்கு ஜெரத்தோஸ் வந்து நிறைய பவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு, நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு என்னுடைய மேஜிக்கையும் பயன்படுத்தி முழு பவரையும் அங்கே யூஸ் பண்ணும் பொழுது பெரிய ஒரு நெருப்பு அலையாட்டம் அங்கே வந்து பல டீமன் சோல்ஜர்ஸ் வந்து அங்கே எரிச்சு சாம்பல் ஆகுது. ஸோ அங்கே அந்த பக்னர் டீமன் வந்து பேசுது. இது கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. நம்மளுடைய சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வீழ்ந்திருந்தாலுமே நம்மளால் இன்னுமே சாதிக்க முடியும், இந்த பூமியை இருளை நோக்கி நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பெரிய ஒரு பூம், ஒரு நெருப்பு அருவியாட்டம் ஏதோ ஒன்று அங்கே கொட்டுது. அது மூலமாக நிறைய சோல்ஜர்ஸ் அங்கே சாகுறாங்க. யார்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃப்ளைட்டில் நம்ம கோஸ்ட் ரைடர் தான் அங்கே வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு. அப்போ பக்னர் கூட பக்கத்தில் இருந்த ஒரு டீமனுக்கு கட்டளை இடுது, அந்த பிளைனை வந்து அழிச்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் போய் அதை செய்கிறேன் அப்படின்னு அது போகுது. அப்போ அதை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம பக்கி அந்த பையனுமே அங்கே வந்துடுறான். ஆக்சுவலாக கட்டளையை வாங்க அந்த டீமன் எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம பக்னர் டீமனுக்கு முன்னாடி தான் அந்த பக்கி வந்து அங்கே நிற்கிறான். நீ தான் பக்னரா, உன்னை பார்த்தா அந்த அளவுக்கு மோசமான ஒரு பெரிய பிஸ்தா மாதிரி தெரியல அப்படின்னு வேடிக்கையா பக்கி பேசும் பொழுது அந்த டீமனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. நான் அமெரிக்கன்ஸை எதிர்க்க வேண்டி வரும்னு தெரியும், ஆனால் உன்ன மாதிரி சின்ன பையன்லாம் எதிர்க்க வேண்டி வரும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அது பேசிகிட்டு இருக்கும் பொழுது, நீ யாரையும் குறைச்சி இறப்படக்கூடாது, இது தேவிக்காக அப்படின்னு லோகன் வந்தாங்க அந்த பக்டர் டீமனை ஓங்கி பஞ்ச் பண்ணுறாரு. நெருப்பு சக்தி மூலமாக பெரிய ஒரு பாதிப்பு அந்த பஞ்ச் மூலமாகவே அதுக்கு அங்கே ஏற்படுது. மேலும் தொடர்ந்து வந்து தாக்குதல் வந்து நம்ம லோகன் அங்கே நடத்துகிறாரு. பட் இருந்தாலுமே அந்த டீமன் எப்படியோ நம்ம லோகனை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து பறந்து போக ட்ரை பண்ணுது. லோகன் தாக்குனது மூலமாகவே அந்த டீமனுக்கு சில பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டுருது. அந்த டீமனுக்குள்ள இருக்கிற பக்னருடைய ஆன்மா அங்கே பேசுது, நான் எங்கே இருக்கேன், நான் வந்து அந்த பணியில் ரஷ்யாவில் வந்து அங்கே மோசமான நிலையில் இருந்தால் உடஞ்சி போய் அங்கே சாக இருந்தேன், என்ன இருந்தது அப்படிங்கிற மாதிரி பேசுது. நான் அலெக்சாண்ட்ரா நைட் பிரிட்ஜெட் இருந்து தான் இந்த சக்தி அந்த பவரை வந்து பெற்றுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அந்த டீமனுடைய உடம்பை சிக்ஸாக் மாதிரி ஏதோ ஒன்று வேகமாக வந்து தாக்கிட்டு போகுது. ஏடான்னு பார்த்தா கேப்டனுடைய ஷீல்டு. அந்த தாக்குதல் மூலமாக அந்த டீமுடைய தலை வந்து தனியாக துண்டாகி அங்கே கீழே விழுந்துருது. ஸோ நம்ம ஷீல்டை பார்த்தோன்னே கேப்டன் தான் வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கேப்டனுடைய ஷீல்டு எடுத்துட்டு பெக்கி காட்டுறது அங்கே வந்திருப்ப போல இருக்கு. அவ தான் அந்த தாக்குதலை வந்து தொடுத்துருக்கிறான். பக்கத்திலேயே நம்ம லோகனும் பக்கியும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு அங்கே சில விஷயங்கள் நடக்குது. அங்கே அந்த நம்மாட்களான அந்த சோல்ஜர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே திடீர்னு ஏதோ ஓட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்னாச்சு, இந்த பிரச்சனை வந்து இங்கே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏன் ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே நிக் ஃபியூரி கேட்கும் பொழுது அங்கே வேற ஏதோ சில விஷயங்கள் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. பெரிய ஒரு நிலநடுக்கம் மாதிரி வரதை அவங்க அங்கே உணர்றாங்க. இந்த பனியை விட்டு இந்த இடத்த விட்டு நம்ம வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஜெரடோஸ் வந்து அங்கே சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பனி எல்லாமே அங்கே உடைய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு டீமனுடைய குரலுமே அங்கே கேட்குது, நான் தான் கேல்ஃபெல் அலெக்சாண்ட்ரா நைட் பிரிட்ஜெட் இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த ஐஸ்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து பெருசா வந்து வெளியில வந்து நிக்குது. அந்த புனிதமற்றவன் அந்த கேல்ஃபெல் இந்த மொத்த உலகத்தையுமே நான் டேக் ஓவர் எடுக்க போறேன், கண்ட்ரோல் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சோல்ஜர்ஸ் திடீர்னு அவ்வளோ பெருசா உருவான அந்த டீமனை வந்து சுடுறாங்க ஆர்மி டேங்க் எல்லாம் மூலமா. ஆனால் அதனால ஒண்ணுமே அதுக்கு ஆகலை. அது வாயிலிருந்து பனி அப்படியே ஏதோ புகையாட்ட ஊதுது. அது மூலமா ஒரு பெரிய கப்பலே அங்கே ஃப்ரோஸ் ஆகி நின்றுது. அந்த அளவுக்கு பவர் வந்து அதுக்கிட்ட இருந்து வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே பெக்கி காட்டுற கேட்க நம்ம சண்டை போட வேண்டியதான். நரகத்துக்கே போனாலும் இந்த சண்டையை வந்து நம்ம முடிச்சு வைப்போம், நம்மளாம் சோல்ஜர்ஸ் கடைசி வரைக்கும் போராடுவாங்க, அது மாதிரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நிக் ஃபியூரி அங்கே சொல்கிறா அப்படி. ஸோ அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ரொமேரியோ இன்னும் இருக்கிறாரு. அவர் அங்கே பறந்து போய் சில டீமன்ஸ் எல்லாமே வேட்டையாடிட்டு அழிச்சிட்டு இருக்காரு. அப்போ முன்னாடி குறுக்கால ஒரு டீமன் அங்கே வருது. அது வேணுக்குனே தான் முன்னாடி வந்து நிற்குது, நீ இப்போ சாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ நம்ம ரொமேரியோ சொல்கிறாரு, நீ ஏற்கனவே சேர்த்துட்டு ரஷ்யாவில் அப்போவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டீமனை அப்படியே மேலே ஏற்றி கொள்கிறாரு.
அப்போ திடீர்னு சைடில் இருந்து இன்னொரு டீமன் வந்து நம்ம ரொமேரியோ தாக்க வர சமயத்தில் அதை யாரோ வந்து கொல்றாங்க, சுட்டு கொல்றாங்க. அது பெக்கி காட்டுறதான், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ரொமேரியோ கிட்ட பெக்கி சொல்கிறா. ஸோ கால்ஃபல் அந்த டீமன் அங்கே பெருசாக உருவாகி பெரிய அளவில் பனி புயல் மாதிரி பனி அப்படியே ஊதி துப்பிக்கிட்டு இருக்குது. பெரிய ஒரு சேதாரத்தையும் பாதிப்பையும் அங்கே அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஏற்படுத்திட்டு இருக்கு. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தடுக்கணும் அப்படின்னு அதை சுடுறாங்க, தாக்குறாங்க. பட் பெரிய எந்த ஒரு எஃபெக்ட்டுக்குமே அங்கே கிரியேட் ஆகலை, அதை பாதிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம ரொமேரியோ கோஸ்டருமே அவர் தன்னுடைய பிளேன் மூலமாக போய் அதை தாக்கணும், சுடணும்னு நினைக்கிறாரு, தாக்குதலுமே நடத்துறாரு. பட் பெரிய ஒரு பாதிப்புமே அங்கே ஏற்படுத்தலை. அந்த ஃப்ளைட்டை அந்த டீமன் தாக்கணும்னு நினைக்குது, ஆனால் அதுக்குள்ளே அந்த ஃப்ளைட் ரொமேரியோ அப்படியே விளைக்கிறாரு. ஆனாலுமே அந்த கால்ஃபல் டீமன் ஒரு பெரிய பனி கத்தியாட்டம் ஒன்று வீசுது, அது அந்த ஃப்ளைட்டை வந்து தாக்கிடுது. ஸோ பக்கி வந்து அங்கே பயந்துடுறா, ஏதோ விபரீதமாக நடந்துருச்சு, ரொமேரியோவுக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பதறா. அப்படி டோன்ட் வரி கிட், ஒன்றும் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி ரொமேரியோ அங்கே பதில் சொல்கிறா. அப்படி அப்போ அந்த ஃப்ளைட்டே வந்து ஒரு பெரிய கழுகு மாதிரி, நெருப்பு கழுகு மாதிரி அங்கே ஒரு ஃபார்ம் ஆகுது, ஒரு உருவம் எடுக்குது. அது பெரிய தீப்பிளம்பாட்ட, ஒரு எரிக்கல்லாட்ட அந்த கால்ஃபைஸ் டீமனை வந்து நெஞ்சில் குத்தி கிழிச்சுக்கிட்டு அங்கே போகுது. அது மூலமாக அந்த டீமன் அப்படியே பனி விழுந்து உடஞ்ச எப்படி இருக்குமோ அது மாதிரி உடஞ்சி கீழே விழுவுது. அந்த டீமனால் நம்பவே முடியல, நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத, நோ இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி, நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது அங்கே பேசுது. இப்போ அதுக்கிட்ட இருந்து விடுதலையான அந்த சோல்ஜர் பக்னருமே வந்து காட்டுறாங்க. அவன் சொல்கிறான், என்னை விட்டு போகாத, நான் வந்து உன் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ தான் வந்து ஒன்னால் தான் வந்து நான் ஒரு நாள் உயிரோட இருந்திருக்கேன், நீ எப்படி என்னை விட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அந்த கால்ஃபல் டீமன் அழிஞ்சிருந்தாலுமே சில விஷயங்கள் பேச முடியுது. இதுக்கு மேலேயே என்னால் உன் கூட இருக்க முடியாது, ஒன்னால் இனிமேல் என்னை அடைய முடியாது, நீ நினச்சிட்டு இருக்கிற நீ தான் வந்து என்னை ஏற்றுக்கிறதாகவும் அதனால தான் நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் நினைக்கல. ஆனால் உண்மையிலுமே நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் தான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன், உன்னை ஆக்கிரமிச்சுக்கிட்டேன், அது தெரியாமல் ஒரு முட்டாளாவே நீ வந்து இத்தனை நாள் இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த டீமன் அங்கே பேசுது. அப்போ ஜெரத்தோஸ் அந்த வெஞ்சஸ் அதுவுமே அங்கே பேசுது, இங்கே பாரு கால்ஃபல், நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்குமே தகுதியான ஒரு ஆள் கிடையவே கிடையாது, நீ வெறும் அந்த புனிதமற்ற அந்த நைட் பிரிஞ்சருடைய ஒரு உயிரினம் தான், அந்த ஒரு சில்ட்ரன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதோடைய செர்வன்ட் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஜெரத்தோஸ் அங்கே சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு அங்கே வந்துடுது, எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. அங்கே பேஸில் வந்து காட்டுறாங்க, டென்ட்டில் வந்து அங்கே நிக் ஃபியூரி, பெக்கி காட்ரு, அந்த பக்கி, லோகன், சாசர் சுப்ரீம், ஜெரடோஸ் இவங்க எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்க அந்த போரில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் கேர்னல் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கியுமே கூட போயிருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறங்க மாதிரி யோசனை பண்ணுறது, கவலைப்படுறாரு. ஆனால் அது எதையுமே கேர் பண்ணாமல் பக்கி வந்து மூக்கம் நோண்டிட்டு சாதாரணமாக நின்றுட்டுருக்கு. அப்படி பெக்கியுமே கொஞ்சம் கோவமாக சொல்கிறா, பக்கி கொஞ்சம் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ கேர்னல் வந்து அங்கே பேச சொல்கிறாரு, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு நான் அவார்டு ரிவார்டு ஏதாவது கொடுக்கவா முடியும், நீங்கள் பாட்டுக்கு அனுமதி இல்லாமல் இந்த சின்ன பையனை கூட கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க, போரில் ஈடுபடுத்திருக்கீங்க, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது, பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பக்கியை பார்த்து அவர் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவன் குறுக்கிட்டு பேசுகிறான். போது நிறுத்துங்க, என்னை இன்னும் சின்ன பையனாக நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் வந்து என்னை மதிக்காத, என்னை புரிஞ்சிக்காத ஒரு கமாண்டர் கூட எத்தனை நாள் நான் இருந்திருக்கிறேன், ஆனால் நாங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சுருக்கோம், சாதிச்சிருக்கிறோம், இந்த உலகத்தையே காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். அப்போ கேர்னல் வந்து நிக் ஃபியூரி பார்த்து அங்கே சொல்கிற, அப்படி ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இந்த உலகத்தையே வந்து நாங்களாக காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் எல்லா ரூல்ஸையும் மீறி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கனால உங்களுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது, உங்களை நான் சும்மா வரதே பெரிய விஷயங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அட்லீஸ்ட் நமக்கு சில்வர் ஸ்டார்ஸாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கி அங்கே பேசிக்கிட்டே வரான். ஸோ எது எப்படி இருந்தாலும் அவங்க அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சுட்டாங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும். அப்போ ரொமேரியோவை பற்றி அங்கே பேசுகிறாங்க. ரொமேரியோ அவங்க கூட அப்போ இல்லை, வேற எங்கே இருப்பான் போல இருக்குது. ஸோ ரொமேரியோவுடைய அந்த பழிவாங்கல் வந்து அந்த விஷயம் நிறைவேறிடுச்சு. இதன் மூலமாக அந்த ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ், அந்த கோஸ்ட் ரைடர் அது அங்கேருந்து போயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சப்போஸ் அப்படி போயிருந்தா இறந்துக்கிது போயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த கோஸ்ட் ரைடர் அந்த ஜெரத்தோஸ் கொடுத்த பவர்ஸ் இன்னும் அவங்ககிட்ட தான் இருக்கும் போல இருக்குது. என்னதான் சார் ரொமேரியோவுடைய அந்த பழிவங்களுக்கான அந்த விஷயம் முடிவடைஞ்சிருந்தாலுமே அவனை விட்டு கோஸ்ட் ரைடர் வந்து இன்னும் முழுசாக வந்து போகலை, அவனுக்கான வேலைகள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அதனால் அவன் உயிரோடு தான் இருக்க போகிறான், வாழ தான் போகிறான், இது இன்னும் முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து அங்கே முடிச்சு வைக்கிறான். ஸோ இதோட மொத்த கதையுமே ஃபைனல் இஷ்யூ இங்கே வந்து முடிவடையுது. ஒரு சூப்பரான ஒரு கதை தான். கடைசியில் ஒரு பெரிய ஃபைட்டு, பேட்டில் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. சூப்பராகவே ஒர்க் அவுட்டாக இருக்கும்.
புதுசாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு டீமனுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை மாதிரி காமிச்சு அதில் இவங்களுடைய வேலை எப்படி, இவங்களுடைய பங்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டார்க் ஃபேண்டசி ஸ்டோரி வந்து இந்த மார்வலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணியிருந்திருப்பீங்க. உண்மையிலுமே இது மார்வலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் தான், சூப்பரான ஒரு கதை தான். ஒரு 5 இஷ்யூஸ் கொண்ட ஒரு மினி சீரிஸாக இருந்தாலுமே வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.